அன்பு நண்பர் அனைவருக்கும் கருப்போக்கிய மருத்துவர் வீட்டுக்குறிப்பு வரிசையில் நம்ம இப்போ சொல்ல போகிறது ஆண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பை சொல்கிறோம். நேரங்கள் இருந்தால் செய்து பாருங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள மூலிகையில் போய் வாங்கி முடிஞ்சால் மூலிகையை வாங்கி செய்து பாருங்கள். நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி இருக்குங்கிறது நேரங்கள் இருந்தால் செய்து பாருங்கள். நேரம் இல்லைன்னா எங்களுடைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி அந்த மருத்துவத்தை வாங்கி பயன்படுத்துங்க. நிறைய காம்பினேஷனில் மருந்துகள் செய்யலாம். இருந்தாலும் ஒரு விதமான சில காம்பினேஷன்கள் உங்களால் எளிதாக செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. விந்தணுவு ரொம்ப தண்ணியாக இருக்குது, கெட்டியாக இல்லை, என்ன செய்யலாம்? விந்து எண்ணிக்கை குறைவாக இருக்குது, அதாவது விந்து ரொம்ப நீர்த்து போயிருக்கு, தண்ணியாக இருக்குது, என்ன செய்யலாம்? விந்து எண்ணிக்கை குறைவாக இருக்குது, என்ன செய்யலாம்? இதே மாதிரியான சூழ்நிலையில் இந்த விந்து அணுக்களை எப்படி கூட்டுறது? கெட்டியாக, அதாவது தண்ணி மாதிரி இருக்கிறது எப்படி கெட்டியாக மாற்றுறது? என்ன சாப்பிட்டால் இந்த விந்தணுக்கள் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான மூலிகைகள் இருக்குது, ஏராளமான காம்பினேஷனில் செய்து கொடுக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வீட்டு வைத்தியம் புதிதாக உள்ள, எளிமையாக உள்ள, குறைவான குறைபாடுகள் உள்ள ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை சாப்பிட்டுக்கிட்டு பெரிய குறைபாடு உள்ளவங்க எங்களுக்கு பெரிய மாற்றம் இல்லைன்னு எங்கிட்ட கேட்கக்கூடாது. எத்தனையோ 64 மூலிகை 60 மூலிகைகளை செய்து கொடுத்து தீராத ஒருத்தர் எளிமையான முறையில் நான் ஒரு வீட்டு குறிப்பை பார்த்து ஒரு மூலிகைகளை செய்யிட்டேன், எனக்கு அந்த குறைபாடு தீர்மானம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி தீருங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. நம்ம சொல்கிறது எளிமையான வைத்தியத்தை வீட்டில் செய்து பார்க்குறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் இல்லாதவர்களுக்கும் நேரங்கள் இருக்கவங்களுக்கும் அதை செய்து பார்த்து உங்களுக்கு நல்ல விஷயம் தானே, நீங்கள் இதற்காக சிரமப்படாண்டாம், கஷ்டப்படாண்டாம், மன வேதனைப்படாண்டாங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கட்டுக்கொடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கடையில் கேட்டு பாருங்க. கட்டுக்கொடி இலை இருக்கா, மூலிகை இலை இருக்கான்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா அந்த மூலிகையை வாங்கிட்டு இலையை அப்படியே நிழலில் உலர்த்துங்க. எப்போவுமே வெயிலில் போட்டு அதனுடைய பவரை இல்லாமல் ஆகிறாதீங்க. கட்டுக்கொடி இலையினுடைய பொடியை அதை நல்லா பொடி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு அரைக்க முடிஞ்ச அரைங்க, உரலில் போட்டு இடிக்க முடிஞ்சா இடிங்க, இல்லை மிக்சியில் போட்டு பிடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா அதிகப்படியான வெப்பங்கள் அந்த மூலிகையினுடைய பவரை குறைச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் அதை மிக்சியில் அடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதை நாங்கள் கல்னால் செதுக்கப்பட்ட அம்மி குழவிகளிலும் ஆட்டு உரலிலும் நாங்கள் அதை பவுடர் பண்ணுவோம். நவீன காலத்தில் நிறைய பேர் மிஷின்ஸில் போட்டு பண்ணுறதுனால அதனுடைய மூலிகையினுடைய பாதி பவர் தான் நமக்கு கிடைக்கும், மிச்ச பவர் அதிலேயே போயிடும், வெப்பங்கள் அதை கொண்டு போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்டுக்குடி இலையினுடைய பவுடர் ரெடி பண்ணி நல்லா சலிச்சிங்க. பொடியை ரொம்ப இதாக இருக்கும், பவுடர் மாதிரி பண்ணிக்கிங்க. சரிங்களா? உங்களுக்கு 2 ஸ்பூன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. அப்படியே இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் நீங்கள் இதை ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அது கட்டியாக இருக்கும். எப்படி இருக்கும்? அல்வா மாதிரி இருக்கும். அந்த அல்வா நிறத்தில் உள்ள கட்டியை நீங்கள் அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மண்டலங்கள், ஒரு மண்டலங்களுக்கு மேலே முதல்ல ஒரு மண்டலம் 48 நாட்கள் சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா 2 மண்டலம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு முடிஞ்ச ஒரு கிளாஸ் பால் குடிங்க, குடிச்சிட்டு வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய விந்தணு குறைபாடுகள் நிவர்த்தியாகி, தண்ணி நீர்த்து போனது கட்டியாகி, மற்றும் எண்ணிக்கைகள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த விந்தணு நீர்த்து போகிறதும் எண்ணிக்கை குறையதுக்கு காரணமே உங்கள் உடலில் ஏற்படப்பட்ட வெப்பம் தான். சூட்டை தணிக்கும் இது முதல்ல. உங்கள் அதாவது உடம்புல உள்ள தேவையான ஹீட்டை மட்டும் மிதமாக கொண்டு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆயிரும். அதிகப்படியான சூடு உடம்புல இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அதிகப்படியாக சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. சூடு தேவையான அளவு உடம்புல இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்களுக்கு இது உங்களுக்கு முடியல, வீட்டில் செய்ய முடியல, என்னால் பவுடர் பண்ணி செய்ய முடியல, எனக்கு விந்தணு கெட்டி ஆகணும், நீர்த்து போனதை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள்கிட்ட எல்லா வகையான மூலிகையினுடைய பவுடர்னு நாங்கள் செய்து எடுத்து அது மருந்தாக பயன்படுத்தி வச்சுருக்கிறோம். 1 2 அல்ல. இதுக்கு தேவையான எல்லா குறைபாடு, எந்த குறைபாடுனால நீர்த்து போகுது, எந்த குறைபாடுனால கெட்டி ஆகலை அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் சரி பண்ணுற அளவுக்குள்ள பவுடர் மிக்ஸ் நம்ம வச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? மன்மத லேகியம், மன்மத பவுடர்ஸ், மன்மத கேப்சல்ஸ் இப்படின்னு பல வகைகளை நான் மருந்துகளை தரவாரியாக பிரித்து எளிமையான வடிவில், லேகிய வடிவில், மருத்துவ வடிவில், பவுடர் வடிவில், கேப்சல் வடிவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படினாலும் வாங்கி பயன்படுத்தலாம், உங்கள் குறைபாடை தீர்க்கலாம். பெரிய குறைபாடு எளிமையான முறையில் சரி பண்ணுறதை பற்றி தான் நம்ம வீட்டுக்குறிப்பு முறையில் நம்ம உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு பயன்படுத்தினால் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பயன்பாட்டை சாட்சியாக எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் நல்லபடியாக பேசி அனுப்பலாம். உங்களோட நண்பர்களுக்கு இந்த ஆடியோவில் ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு ஆடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.